எப்பவுமே நம்ம வச்சு கொடுக்குற மோர் குழம்பு மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான மோர் குழம்பா வச்சு கொடுத்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் இந்த ஸ்டைலில் நீங்கள் வச்சு கொடுத்து பாருங்களேன், இன்னொரு கரண்டி குழம்பு கூட அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோர் குழம்புங்க, சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துலாம் வாங்க. பச்சை பட்டாணின்னு கடையில் கிடைக்கல, அதை வாங்கிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு பட்டாணி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா குழைய வேக வச்சிடணும். ஒரு 4 விசிலேருந்து 5 விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி குழை குழன்னு வெந்துடும். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். மோர் குழம்புன்னு சொன்ன உடனே ஏதோ புளிச்சு போன மாதிரி வச்சு மீதி இருக்கிற காய்கறிலாம் போட்டு வைக்கிற சாதாரண மோர் குழம்புன்னு நினச்சியா? இது வந்து பிரியாணி மசாலாலாம் போட்டு ஒரு அட்டகாசமான மோர் குழம்பு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியே நீங்கள் வந்து சாப்பிட்றவங்க தட்டில் ஊற்றலாம். வாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சின்ன டம்ளர் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இதில் ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். லேசாக கிள்ளி போடுங்க, இல்லை வெடிக்கும். சின்ன ஸ்பூன் தனியா, 3 ஸ்பூன் தேங்காய் பூ, லேசாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 4 சிட்டிங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டிடுங்க. இது நல்லா ஆற வச்சு அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா பொடியாக கட் பண்ண ஒரே ஒரு வெங்காயம், சின்ன பிஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெட்டில் வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் எந்த காய் வேணாலும் போடலாம், வெண்டைக்காய் போடுங்க, சூப்பராக இருக்கும். 4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். வறுத்து அரைச்ச மசாலா மிக்ஸி ஜாரை நல்லா அலசி ஊற்றிக்கலாம். நல்லா வெண்டைக்காய் இதிலே வெந்துடணும். சாப்பிட்டு பார்த்து சொல்லு, நல்லா இருந்துச்சுன்னா நம்ம போஸ்ட் பண்ணுவோம். நான் தான் கட்சினாவா? அப்புறம் நல்லா இருந்தால் மட்டும் நல்லா அதுன்னு வலிச்சு தோன்றது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. நல்லா இல்லைன்னா போடாமல் விட்டுருவோம். 200% சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக ரெசிபி. நல்லா மசிய வேக வச்ச பட்டாணி எத்தனை கரண்டி இருக்கு பாருங்கள். 2, 3, எல்லாம் 4. இது எதனால இந்த ரெசிபி உருவாகுதுன்னா, சுண்டல் செய்ய சொல்லி பட்டாணி வேக வைக்க சொன்னேன். எங்கள் மேடம் வந்து வேக வச்சுருக்காங்க சுண்டலுக்கு பட்டாணி. வந்து பார்த்தா குருமா மாதிரி வேக வச்சு வச்சுருக்காங்க, லொடன்னு. அதனால் இப்போ புதுசாக ஒரு ரெசிபி தயார் பண்ணி சாப்பிட போகிறோம். நல்ல கட்டியான தயிர், பட்டாணி எந்த அளவுக்கு சேர்த்தமோ தயிரும் அதே அளவுக்கு சேர்த்துக்குவோம். ஒரு 4 இன்ச்சா? சரி, ஒரு 3 அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவோம். ஒரு அடி அடித்து எடுத்துருங்க. நல்லா க்ரீமியான கர்டு. இந்த மாதிரி எல்லா பக்கம் கொதிச்சு வரும்போது நல்லா சுட்டு வச்ச 4 மசால் வடையை இதில் போட்டுடலாம். போட்டு அடுப்பை அணைக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அடுப்பை அணைச்சிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணலாம். எப்படி இருக்கு குழம்பு? சூப்பராக இருக்கும். ரெகுலராக வைக்கிற மோர் குழம்பு இது நல்லா இருக்குது இல்லைம்மா? அந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.